வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தற்போது அந்தமான் ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சியானது வரும் ஞாயிற்றுக்கிழமை இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் நெருங்கும். இந்த மேலடுக்கு சுழற்சி கிளவுட்ஸ், அதாவது இதனுடைய மேகக்கூட்டங்கள் அடர்த்தியான மேகக்கூட்டங்களாக இருக்கின்றன. அதனால் இந்த மேகக்கூட்டங்கள் மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான அந்த வாய்ப்பு பிரகாசமாக தெரிகின்றது. அதிகபட்சம் மிக கனமழை பெய்யும். குறிப்பாக இது இலங்கைக்கு நெருங்கியுடன் இந்த மேகக்கூட்டங்களானது தமிழக கடலோர நிலப்பரப்பில் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தென் கடலோரம் மற்றும் ஒட்டுமொத்தமாக கடலோர மாவட்டங்களில் வரும் 19ஆம் தேதி நல்ல மழை பெய்ய வாய்ப்பிருக்கின்றது. கடலோர மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழை பெய்யும். மிக கனமழை வாய்ப்பை பொறுத்தவரை தெற்கு டெல்டா மற்றும் தென் தமிழக கடற்கரை ஒட்டி உள்ள பகுதிகளில் மிக கனமழை பெய்யும். ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பெய்யும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சேட்டலைட் விண்டி மேப். இதில் நீங்கள் பாருங்கள், அந்த 18ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை நாளை 11 மணி அளவில் முற்றிலுமாக இலங்கை நெருங்கின்றன. நாளை அதிகாலை 5 மணிக்கு மழை தொடங்கிவிடும். அதாவது நாளை மறுநாள் அதிகாலை 5 மணிக்கு, நாளை நள்ளிரவிலிருந்து மழை தொடங்கும். அதிகாலை 5 மணிலிருந்து தொடர் மழையாக பெய்யும். 19ஆம் தேதி முழுவதுமே தொடர் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மேகக்கூட்டங்களை அப்படியே கொண்டு வந்து தமிழக கடலோர நிலப்பரப்பில் இந்த மேலடுக்கு சுழற்சி கொண்டு வருகின்றன. இந்த சுற்றுமழை 21ஆம் தேதி மாலை வரை நீடிக்கும். அதாவது 19, 20, 21 3 நாட்களுக்கு நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழையும் அதி கனமழையும் தென் கடலோர பகுதிகளில் பெய்யும். மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்தவரை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கடல் மற்றும் கேரளாவுடைய வங்கடல் பகுதிக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடல் காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் ஆழ்கடலில் வீசும் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதுவே ஒரு சுழற்சி மேகக்கூட்டங்களை கொண்டு வரும் பொழுது அங்கே மேகக்கூட்டங்கள் இருந்து நடுக்கடலில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு அழுத்தம் உருவாகும். அதிகமான அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் கடலில் இருக்கும் பொழுது அந்த மேகக்கூட்டங்களுடைய சுற்றி உள்ள கடல் காற்று மற்றும் மேகக்கூட்டங்கள் உள்ள வளிமண்டல சுழற்சியான அந்த காற்றும் இணைந்து அந்த இடத்துல ஒரு பெருசாக அந்த நடுக்கடலில் அதிகமான காற்று மற்றும் அலையெழுச்சி கூடும். அதனால் மீனவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விவசாய நண்பர்கள் பொறுத்தவரை 19, 20, 21 தென் தமிழக விவசாய, தெற்கு டெல்டா விவசாய நண்பர்கள் விவசாய பணியை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 3 நாட்கள் பாதிக்கக்கூடிய மழை தெரிகின்றது. தொடர்ந்து கண்காணிப்பட்டு வருகின்றது. அடுத்தடுத்து அப்டேட்டில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலை சுருக்கமான வானிலை சந்திப்போம். நாளை காலை விரிவான வானிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.